அட கடல் பாசியை வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாமே. கலர்ஃபுல் அண்ட் க்ரீமியாக இருந்தால் எந்த குட்டீஸ்க்கு தான் பிடிக்காம இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அகர் அதாவது கடல் பாசியை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அது கரைட்டும். இன்னொரு சைட் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். போன வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு வந்து நீங்கள் கடல் பாசியை மிக்சியில் பிளெண்ட் பண்ணிங்கன்னு. கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு ரீசனும் வந்து கிடையாது. கடல் பாசி ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் காய்ச்சி வச்சிருக்க பால், கஸ்டர்ட் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது சக்கரை மூணுத்தையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு குட்டீஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இன்னைக்கு நான் பிஸ்தா மட்டும் தான் வந்து சேர்த்திருக்கேன். அந்த எல்லோ அண்ட் பிஸ்தா காம்போ பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கும், அட்ராக்ஷனா இருக்கும், குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி அகர் புட்டிங் வந்து செஞ்சு காட்டியிருப்பேன். அது மில்லியன் வியூஸ் வந்து போச்சு. இதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க.